இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அருட்பாடல்களில் வண்ண விருத்தம் அப்படின்ற பகுதியிலேருந்து 5வது பாடல் பார்க்க போகிறோம். இந்த திருப்புகழ் மாதிரியான ஒரு அருமையான சந்தவிருத்த பாடல். இது மிக அழகான பாடல், நல்ல ஆழமான கருத்து நிறைந்த பாடல். சந்த விருத்தம் வண்ண விருத்தம் எல்லாராலையும் பாட முடியாது. அருணகிரிநாதரை போல திருப்புகழ் போல மற்றவர்களால் பாட முடியாது. இது பல பேருடைய கருத்து. இந்த திருப்புகழ் மன்றத்தில் பேசுகிறவங்க நிறைய பேர் இந்த வார்த்தையை, இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், அவரும் இதே கருத்தை சொன்னார். அருணகிரிநாதரை போல சந்த விருத்தம் பாட யாராலும் முடியாது அப்படின்னு சொன்னார். ஒரு ஸ்பீச்சில் நான் கேட்டிருக்கேன். அதுக்கு காரணம் முருகனுடைய அருள் அருணகிரிநாதருக்கு இருந்தது, அதனால் அவரால் பாட முடிஞ்சுது. இந்த சந்த விருத்த பாடல்களை இலக்கணம், யாப்பிலக்கணம் கற்றதனால், வெண்பா விருத்தம் கலிப்பா அப்படி நிறைய பா வகைகள் இருக்கு இல்லையா, அந்த யாப்பிலக்கணம் நமக்கு தெரியும். அதனால் நாம் இந்த சந்த விருத்தத்தையும் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணி இருக்காங்க. அப்படி பாடப்பட்ட அந்த சந்த விருத்தங்களில் நடை அழகு, கருத்தழகு, சொல்லழகு, இது எல்லாமே ஒன்றாக பொருந்தி திருப்புகழ் போல இருக்காது. ஏதோ ஒன்று மிகப்பெரிய குறையாக இருக்கலாம். கருத்தாழம் இல்லாமல் இருக்கலாம். சந்தம், அதாவது அந்த பாயிலக்கணம் கற்றதனால் அவங்க பாடுவாங்களே தவிர இறையருளால் பாடியவர்கள் அல்ல. யாருமே இது வரைக்கும் பாடலை அப்படின்னு கருத்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அருட்பாடல்கள் வண்ண விருத்த பகுதியை என்னால், எனக்கு முடிஞ்சால், வாய்ப்பு இருந்தால் அனுப்பி வைக்கணுன்ற அளவுக்கு ஆசை இருக்குது. ஏன்னா அவங்க யாருமே பாடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு காரணம், இந்த வண்ண விருத்த பாக்களை அவர்கள் பார்க்கவில்லை. இதுதான்